Welcome all of you to my video. In this video I am going to see chapter 2 numbers and sequences exercise 2.7 9th sum. In a GP the product of three consecutive terms is 27. The sum of the product of two terms taken at a time is 57 by 2. Find the three terms. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு GPல 3 consecutive terms ஓட product 27 and sum of the product அதாவது ப்ராடக்ட்டை எடுத்து சம் என்னாச்சுன்னா அதனுடைய ஏதாவது ரெண்டு டேர்மோடைய ப்ராடக்ட்டை எடுத்து அது டோட்டலாக அது சம் பண்ணோன்னா 57 by 2 அது ஒரு தடவை எடுத்தால் 57 by 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த 3 டைம்ஸ் அந்த டேர்ம்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது என்பது 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் என்ன? பக்கத்து டேர்ம்ஸ். ஸோ அப்போ நம்ம ஏன்னு எடுத்துகிட்டோம்னா ஏ ஆக்சுவலாக மீனிங் என்னென்னா ஏஆர் பவர் 0. ஆர் பவர் 0னா உங்களுக்கு 1 தானே, ஏன்னா எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1. ஸோ இது உங்களுக்கு 1ன்னு வரும். ஸோ நம்ம ஆர் மட்டும் போட்டுக்கிட்டாலே போதுமானது. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா பாருங்க. இதுக்கு அடுத்த டேர்ம் என்னது? ஏஆர் பவர் 1, அதாவது ஏஆர் பவர் 1 தட் இஸ் ஆர் பவர் 1னா ஆர் தான். ஸோ நோ ப்ராப்ளம். இதுக்கு அடுத்தது ஏஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, வந்து ஏஆர் வரையும் போதும். ஸோ ஏக்கு முன்னாடி உள்ள டேர்ம் என்ன? ஸோ இது ஆர் பவர் 0ன்னு. ஸோ இதுக்கு அடுத்து முன்னாடி உள்ள நம்பர் 0க்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து -1. அப்போ ஏஆர் பவர் -1. ஸோ ஆர் பவர் -1 மீனிங் என்னது? 1/r. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அது போய் போட்டிங்கன்னா 1/r போட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா a/rன்னு சொல்லிட்டு ஆகும். அதாவது a இன்ட்டு ஆர் -1 தான். அதாவது ஏஆர் பவர் -1 இருக்குதா, ஆர் பவர் என்ன போடுவீங்க? a இன்ட்டு 1/r அப்படி போடுவீங்களா? ஸோ அது வந்து இந்த மாதிரி எழுதி இல்லைல்ல, ப்ராப்ளம் இல்லைல்ல. ஸோ அதுதான், அதாவது ஒரு டேர்ம் ஏ எடுத்தேன்னா அதுக்கு அடுத்த டேர்ம் தென் அது ஏக்கு முன்னாடி உள்ள டேர்ம், இப்படி தான் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கதை பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து 27. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் 27 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ a/r இன்ட்டு a இன்ட்டு ஏஆர் திஸ் ஆர் வில் கேன்சல்டு 27 இருக்குது. ஸோ a இன்ட்டு a கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ 27 ப்ரைம் பேட்டரைசேஷன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? a கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப் இஸ் 27. 3 into 3 9, 9 3 is 27. ஸோ 3 கியூப் வந்து உங்களுக்கு 27. ஸோ பேஸ் அண்டு பவர் இஸ் ஈக்குவல் பட் பேஸ் நாட் சேம். ஸோ பவர் ஈக்குவலாக இருக்கும்போது பேஸ் ஈக்குவல் பண்ணிக்கிட்டா a is equal to 3. we got a நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆரை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். பாருங்கள் அது எப்படி எழுதுறேன். சம் ஆஃப் த ப்ராடக்ட் என்னாச்சுன்னா மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்குது. a/r ஏஆர்னு சொல்லி போட்டுட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை சம் பண்ணி இந்த ரெண்டு டேர்ம்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி யூ ஹவ் டு ஆட் இப்படி. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு டேர்ம், அதாவது நான் கலர் மாற்றி போடுறேன் எங்களுக்காக. இந்த பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம் தென் லாஸ்ட்டாக இந்த டேர்மும் இந்த டேர்ம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவன் ரெட் கலரில் போட்டுருக்கோம். ஸோ பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு உள்ள எழுதியாச்சு. ஸோ ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது ஏயும் ஏஆரும். ஸோ அது இன்ட்டு ஏஆர் மறுபடியும் ப்ளஸ்ஸு. அது நீல கலரில் ரெண்டு டேர்ம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் நீல கலரில் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ஸோ a/r ப்ளஸ் ஏஆர். ஸோ அவ்வளோதான், இன்ட்டு ஏஆர். ஸோ இது இன்ட்டு தான் போடணும், ஏன்னா அப்புறம் சம்மா ப்ராடக்டோடைய சம்மன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ணிட்டா உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் பண்ணணும், ரெண்டாவது லாஸ்ட்டாக டோட்டலாக வாங்கும் சம் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு 57 by 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இது சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ a இன்ட்டு a/r அதாவது a²/r. ஸோ உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். a இன்ட்டு a தட் இஸ் a². ஸோ a² கீழே 6. இது வந்து a² ஆர்னு சொல்லிட்டு வரும். தென் அடுத்தது இங்கே அதே போல் தான் வரும். ஸோ ஆர் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கேன்சல் ஆகும். ஆர் கேன்சல் ஆகிட்டு a² மட்டும் தட் இஸ் என்னது 57 by 2. அவ்வளோதான். யூ டேக் காமன் a² காமன் பார்த்தீங்கன்னா 1/r. ஏன்னா a² போயிட்டா 1/r தானே இருக்கும். ஸோ இதில் a² போயிட்டா r மட்டும் இருக்கும், இதில் a² மட்டும் தான் இருக்குது. ஸோ 1 ஆயிரும் 57 by 2. இப்போ நம்ம a தெரியும், தட் இஸ் 3² இன்ட்டு 1/r ப்ளஸ் r ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 57 by 2. ஸோ 3² என்னது உங்களுக்கு 9 இன்ட்டு 1/r ப்ளஸ் r ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 57 by 2. இப்போ பாருங்கள், ஏன் உங்களுக்கு 9ன்னு இருக்குது. 9 நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பண்ணிட்டேன்னா a ப்ளஸ் r ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 57 by 2 இன்ட்டு 9. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா 2 9s ஆர் என்னது 18. இதெல்லாம் என்ன ஆகும்? ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு கேன்சல் ஆகாது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் 3ஆலே அப்படியே மல்டிப்ளை பண்ண வரேன். அதாவது 9 என்பது உங்களுக்கு 3 3s ஆகுது, ஏன்னா 3² என்பது 3 3s. ஸோ நீங்கள் 9 3 3s மாற்றிக்கல, எந்த ப்ராப்ளமும் இல்லை.
அப்போ நீங்கள் இது தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் 19. ஏன்னா 93 சார் 57. ஸோ 2 3 சார் அப்படியே இருக்கும். அது நீங்கள் 6 மாற்றிக்கலாம். ஸோ 1/r + 1 = என்ன ஆகும்? ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து நான் இந்த ஸ்டெப்பாக மாற்றிட்டேன். இந்த ஸ்டெப்பில் லாஸ்ட்டாக வந்தது 19/6. 2 3 சார் 6. இப்போ பாருங்க, நான் அதை பின்னாடி ஒர்க் அவுட் எழுதிட்டேன். +1 = 19/6. இப்போ நான் இந்த சைடை மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அது அப்படி இருக்கட்டும். இந்த சைடு பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்பிள் 2.44. ஸோ அதில் நம்ம இதை வந்து எப்படி எல்சிஎம் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்துருப்போம். அதே மெத்தட் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ டோட்டலாக ஆர் கொண்டு வரணும்னா மேலே நீங்கள் ஆர் மல்டிப்ளை வேணாம். யூ காட் டு மல்டிப்ளை ஆர் வித் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாத் சைட்ஸ். ஸோ இப்போ இது 1/r இருக்குது. ஸோ கீழே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மேலே வந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆரே மல்டிப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு பாருங்கள், ஆர் கொண்டு வரணும். ஆர் கொண்டு வந்தால் நம்ம இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் அது என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. அப்படி பார்க்கும்போது 1 அப்படியே இருக்கும். ஆர் வந்து யூ டு மல்டிப்ளை பை மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா மேலே வந்து r² ஆயிரும். கீழே என்ன இருக்கும், வந்து ஆர் இருக்கும். அந்த ஆர் தான் இது. அது நான் உங்களுக்கு தெளிவாக எழுதி கட்டுறேங்க பாருங்கள். 6 தான் r + r/+r. ஸோ மேலே கீழே வந்து உங்களுக்கு ஆர் கொண்டு வரணும். அதுதான் இப்போ உங்களுடைய அசம்ஷன். அதாவது கீழே இங்கே ஆர் இருக்குது ஆல்ரெடி, பட் இங்கே நம்மளுக்கு ஆர் இல்லை. அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல ஆர் இல்லை. ஸோ வந்து என்னென்னா ஆரை கொண்டு வரணும், இங்கே மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே அது மட்டும் தான் இருக்கும். ஸோ மேலேயும் கீழே இப்படி கொண்டு வந்தால் மட்டும்தானே அங்கே வந்து ஆர் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குதா, அப்போ என்ன ஆகும், r² ஆயிரும். அவ்வளோ. ஸோ ஆர் போடக்கூடாது, r². ஏன்னா மேலே ஒரு ஆர் இருக்குது. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அதிலே ஆர் கொண்டு வரணும், என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, கேன்சல் பண்ணி பாருங்கள். இது 1 வருதா, இது வந்து உங்களுக்கு ஆர் வருமா. ஸோ நோ சேஞ்சஸ். எந்த சேஞ்சஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ மேலே மட்டும் ஆறாக மல்டிப்ளை பண்ணணும், இல்லை கீழே மட்டும் ஆறாக மல்டிப்ளை பண்ணால் தப்பு. மேலேயும் மல்டிப்ளை பண்ணாலும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 சேமாக இருக்குது. அப்போ நீங்கள் லைக் டேர்ம்ஸ் ஈக்குவல் பண்ண போல ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் 19/6. இப்போ டேக் கிராஸ் மல்டிப்ளை. கிராஸ் மல்டிப்ளை எடுத்திங்கன்னா 6 × 1 + r² + r = 19r. இப்போ என்னது, 6 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ r² நான் ஃபஸ்ட் கொண்டு 6r² + 6r + 1 = 19r. 6r + 6r மைனஸ் இந்த பக்கம் வந்துருக்கேன் 19r + 1 = 0. ஸோ இதை நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கிற என்ன வரும், 6r², 19ல் 6 போய்ட்டா 13r, மைனஸ் தான் பெருசு. ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க, +1 = 0. ஸோ இதை ஸ்ப்ளிட் இந்த மிடில் டேர்ம் பண்ண போகிறேன். 13 வரும். உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 6 வரும். சம் வந்து 13 -13. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ 6 போடாமல் ஆர் போட்டு வச்சுருக்கேன். 6 தான் வரும். 36 13. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், 36 13னா உங்களுக்கு 9 4s are 36 வரும். 0 கொஞ்சம் தள்ளி எழுதுகிறேன், 0. ஸோ இப்போ 9 4s are 13, கீழே மைனஸ் ஆனால் யூ வாட் டு புட் மைனஸ் போத். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியே விட 6 மட்டும் டிவைட் பண்ணணும். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் 6r² - 9r - 4r. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். இதுதான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ 6 நல்லா பாருங்கள். நான் இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட், அதுக்காக பேர் எது, ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்னு ஒரு பேர். இதுதான் மீனிங்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்காக இங்கே டிவைட் பண்ணி போகணும். ஸோ நோ ப்ராப்ளம், 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். பட் உங்களுக்கு இங்கே டிவைட் பண்ணி உங்கள் வச்சு கேல்குலேட் பண்ணி ஈஸியாக இருந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டுக்கிட்டு பண்ணலாம். ஸோ 9r - 4r. ஸோ அது எங்கே போட்டாலும் பிரச்சனை இல்லை, இங்கே 9 போகும். ஸோ அதனால் 6 எடுக்க முடியாது, 3 தான் எடுக்க முடியும். 3 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 வெளியே எடுத்துருங்க. அப்புறம் 2r - 3 வந்துடுமா. இதே போல் இங்கே 2r - 3 வரணும். ஸோ இதில் நான் என்ன எடுக்கணும், 2 மட்டும் எடுக்கணும். அப்புறம் 2r. ஸோ இங்கே மைனஸ் எழுதுனால இங்கே இடத்துல என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இதை போட மறந்துடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இந்த மைனஸ் உள்ள போகும்போது -2 என்பது -4r, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அது +6 வந்துட்டு அவ்வளோதான். இப்போ இந்த 2 டேர்ம் அதாவது ஈக்குவல் அடிக்காம ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸை முதல்ல எழுதிக்கங்க. 2r - 3 தென் 3r - 2 மிச்சம் இருக்க டேர்ம்ஸ், அதாவது மிச்சம் டேர்ம்ஸ் ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கங்க, அவ்வளோதான். அப்போ 2r - 3 = 0. பின்னாடி எழுதுறேன். 2r - 3 = 0, 3r - 2 = 0. ஸோ 2r = 3, 3r = 2. ஸோ இது வந்து 3/2, இது உங்களுக்கு என்னது 2/3, அவ்வளோதான். யூ ஹவ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் r. நம்ம இப்போ 2 வேல்யூ ஆஃப் r கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சீக்வன்ஸ் என்னது நம்ம எடுத்தது 1/a/r, a/ar. இப்போ வென் a = என்ன வந்துச்சு, 3 இருந்துச்சு, ரைட் தானே. a = 3 தானே வந்துச்சு. r என்ன இருந்துச்சு உங்களுக்கு,
ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 3/2 அப்படி போட்டிங்கன்னா 3/3/2 3 அண்டு 3 × 3/2 இது என்ன ஆகும் ஆக்சுவலி இது ரெசிப்ரோக்கல் வரும்போது என்ன ஆகும் 3 × 2/3 தென் 3 3 சார் 9/2 ஸோ இது கேன்சல் பண்ணி என்ன ஆகும் 2 3 9/2 கிடச்சிட்டா நான் எழுதுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது 3/2 ரெசிப்ரோக்கல் கொண்டாது விட்டால் அந்த டேர்ம் ப்ராக்சர் லைக்கியது அப்படியே தலைகீழ மாறிடும் அதாவது 3/2 வந்து உங்களுக்கு 2/3 மல்டிப்ளைல வந்துடும் தென் 3 சார் இந்த 3 சார் 9 வந்து 9/2 ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணால் அந்த 2 கிடச்சிடும் ஸோ இதுதான் உங்கள் சீக்வன்ஸ் இதே போல் இன்னொன்று இருக்குது பாருங்கள் இன்னொன்று என்ன இருக்குது when a is equal to 3 தான் a எந்த சேஞ்சஸ் இல்லை r மட்டும் என்ன ஆகும் இங்கே நம்ம 3/2 போல இங்கே 2/3 போட்டுருக்கோம் அப்போ வந்து a/r அது இருந்துச்சு தானே 2/3 தென் 2/3 அடுத்தது உங்களுக்கு 3 இருக்குது அடுத்தது 3 × 2/3 ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வந்துடும் இதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணுறீங்கன்னா 3 × 3/2 3, 2 தட் இஸ் என்னது 3 சார் 9/2 9/2 3 2 அவ்வளோதான் ஸோ the 3 terms are 3/2 9/2 3 and 2 are மாற்றி போட்டுக்கலாம் 2 3 9/2 ஸோ இந்த மாதிரி இதான் அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோடைய ஆன்சர் ஸோ அதை கேட்டிருந்ததை நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க தேங்க்யூ